So in the problem பார்ப்போம். Given coordinates of 2 points on a Cartesian plane. ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம் கார்டீசியன் பிளேன்னா என்ன அப்படின்னு. இப்ப யூஸ்வலா பாத்தீங்கன்னா நம்ம இதுல வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து கார்டீசியன் பிளேன். ரைட், இதுல ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? எக்ஸ் கமா ஒய். ரைட், எக்ஸ்ல எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு அந்த பாயிண்ட், எக்ஸ்ல வச்சிருப்போம்ல 1 2 3 4, அதே மாதிரி ஒய்லயும் 1 2 3. இப்ப இந்த பாயிண்ட் எடுத்தா எங்க இருக்குது? எக்ஸ்ல 2 தள்ளி இருக்குது, ஒய்ல 3 தள்ளி இருக்குது. அப்ப இந்த பாயிண்ட வந்து எக்ஸ் கமா ஒய்னா 2 கமா 3 அப்படின்னு சொல்லுவோம். ரைட், அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் வந்து லெட்ஸ் கன்சிடர் இப்படி வச்சுப்போம் 4, இது 5, இது வந்து 4 கமா 5. இந்த மாதிரி they are given 2 points on a Cartesian planes. இந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. Find the distance between them rounded up to nearest integer. இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம ரிட்டர்ன் பண்றது இன்டிஜரா இருக்கணும். அது ஃப்ளோட்டா இருந்தாலும் நம்ம ரவுண்ட் பண்ணி இன்டிஜரா தான் ரிட்டர்ன் பண்ணணும். சோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, யூஸ்வலா பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கு டிஸ்டன்ஸ் என்னன்னா, இது ரெண்டு பாயிண்டையும் நான் ஜாயின் பண்றேன், அப்புறம் கீழேயும் ஜாயின் பண்றேன், இப்படியும் ஜாயின் பண்றேன். இப்படி பாத்தீங்கன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கு. சோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கும்போது நான் சும்மா ஒரு லெட்டர் போட்டுக்கிறேன். ஏ, இந்த வெர்டிசஸ்லாம், இந்த எட்ஜஸ், இந்த வெர்டிசஸ்லாம் நான் ஏ பி சின்னு போட்டுக்கிறேன். சோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல நீங்க டிக்னாமெட்ரியில படிச்சிருப்பீங்க, இந்த ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஆங்கிள் தான் ஹைபோட்டனஸ். ரைட், சப்போஸ் ஆங்கிள் ஏதோ ஒரு ஆங்கிள் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆங்கிள் எடுத்துப்போம். இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற சைடு தான் ஆப்போசிட் சைடு. இந்த ஆங்கிளுக்கு அட்ஜசன்ட்டா இருக்கிற சைடு அட்ஜசன்ட் சைடு. ரைட், பித்தாகரஸ் தியரம் படி பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஹைபோட்டனஸ் சைடு இருக்குல்ல, அந்த ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். இதுதான் ஹைபோட்டனஸ். இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் என்ன? அந்த ஹைபோட்டனஸ். அதுதான் இது ஸ்கொயர்ல இருக்கு, கரெக்டா? அப்ப நம்ம டிஸ்டன்ஸ் மட்டும் வேணும்னா ஸ்கொயர் இந்த பக்கம் போனா ஸ்கொயர் ரூட் ஆயிடும். சோ இட் வில் பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். சோ இதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா. இப்படிதான் வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அட்ஜசன்ட் ஸ்கொயர் என்ன, ஆப்போசிட் ஸ்கொயர் என்னன்னு பார்க்கணும். அட்ஜசன்ட் என்ன? இந்த லென்த், கரெக்டா? இந்த லென்த் தானே அட்ஜசன்ட். இது x2, இது x1. அப்ப அட்ஜசன்ட் இந்த லென்த் மட்டும் என்னவா இருக்கும்? இந்த ஹோல் லென்த்ல இருந்து, இந்த ஹோல் லென்த் x2, இந்த ஹோல் லென்த்ல இருந்து இந்த x1 மட்டும் நான் சப்ராக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இந்த லென்த் கிடைச்சிருமா? இந்த ஹோல் லென்த்ல இதை மைனஸ் பண்ணனா எனக்கு இந்த லென்த் கிடைச்சிரும். அதுதான் நம்ம அட்ஜசன்ட். அப்ப அட்ஜசன்ட் எப்படி எழுதலாம்? x2 minus x1, அதுதான் அட்ஜசன்ட். அட்ஜசன்ட் ஸ்கொயர் வந்து ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஆப்போசிட் சைடு என்ன? நமக்கு இது மட்டும் தான் தேவை. ரைட், ஆனா நமக்கு இந்த ஹோல் லென்த் என்ன? y2. இந்த லென்த் என்ன? இது y2, இந்த லென்த் y1. சோ இந்த ஹோல் லென்த்ல இருந்து இதை நான் மைனஸ் பண்ணனா எனக்கு இந்த லென்த் கிடைச்சிரும். சோ அப்ப ஆப்போசிட் சைடு வந்து y2 minus y1 the whole square. ரைட், இதுக்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தேன் அப்படின்னா நமக்கு I will get the distance between 2 points. சோ இதத்தான் நம்ம இங்க பண்ண வேண்டும். ஓகே, சோ இதுக்கு ஜஸ்ட் நமக்கு x2 y2 y1 எல்லாம் இருக்கு. இந்த ஃபார்முலால அப்படியே போட வேண்டியதுதான். சோ இந்த ஃபார்முலால போட்டு கோட் அடிக்கலாமா? சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே அடிப்போம் கோடு. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே ஒரே ஸ்டேட்மெண்ட்ல ரிட்டர்ன் பண்ணுவோம். நம்ம அது இன்டிஜரா ரிட்டர்ன் பண்ணணும், கரெக்டா? ஃபர்ஸ்ட் என்னது? x2 minus x1, கரெக்டா? அப்ப x2 minus x1 ஹோல் ஸ்கொயர். அப்ப என்னன்னா அது கூட இன்னொரு வாட்டி அதே மல்டிப்ளை பண்ணிடுவோம். x2 minus x1, கரெக்ட்? பிளஸ் என்ன? x2 minus x1 plus
y2 minus y1. அப்போ y2 minus y1 y2 minus y1 ஹோல் ஸ்கொயரா இருக்கிறதுனால அதையே இன்னொரு வாட்டி அது கூட மல்டிப்ளை பண்ணா ஸ்கொயர் ஆயிடும். y2 minus y1. சோ இப்போ x2 minus x1 plus y2 minus y1 ஹோல் ஸ்கொயர் பண்ணியாச்சு. ரைட். இத நம்ம என்ன பண்ணனும் அப்படினா இத ஸ்கொயர் ரூட் பண்ணனும். ரைட். அப்ப இந்த வேல்யூவை நான் என்ன பண்ணனும் அப்படினா இத நம்ம வந்து இது புரிஞ்சிச்சு உங்களுக்கு நினைக்கிறேன். இத நான் எடுத்துறேன். சோ இத வந்து ஸ்கொயர் ரூட் பண்ணனும். ஓகே. இத நீங்க ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணியும் பண்ணலாம். இல்லனா நம்ம இப்படியும் பண்ணலாம். சோ இத வந்து ஸ்கொயர் ரூட் பண்றது எப்படின்னா நம்ம மேத் இது யூஸ் பண்ணனும். math dot ஸ்கொயர் ரூட். ஓகே. சோ ஸ்கொயர் ரூட் பண்ணியாச்சு. இப்ப ஸ்கொயர் ரூட் பண்ண வேல்யூ டெசிமல்ல வரும். அத நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணனும். ரைட். சோ அத ரவுண்ட் ஆஃப் பண்றதுக்கு இது கொடுக்கிற வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூவை நான் என்ன பண்றேன் அப்படின்னா math dot round பண்றேன். சோ ரவுண்ட் பண்ணா அதுல ரிட்டர்ன் ஆற வேல்யூவை நான் இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்றேன். ரைட். இது ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாமா? ஓகே. இப்ப all the test case are passed. இப்படிதான் சிம்பிளா நம்ம யோசிக்கணும். இதுக்கு தான் என்ன தெரியும்னா நம்ம படிக்கும் போது இந்த ஃபார்முலா எல்லாருமே படிச்சிருப்போம். எல்லாருமே 9th ஸ்டாண்டர்ட் எல்லாம் படிச்சிருப்போம். x2 minus x1 whole square y2 minus y1 whole square ன்னு. ஆனா எல்லாருக்குமே மறந்துருச்சு இப்ப. எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? நான் சொன்ன மாதிரி அந்த ட்ரையாங்கிள் போட்டு அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா டைரக்டா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம ஈஸியா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு போயிடலாம்.